மோடி என்ன சொல்கிறாரு, இந்த சட்டம் அவசியம் ரைட்டு. ஒரு அரசாங்க ஊழியர் 24 மணி நேரம் ஜெயிலுக்கு போனால் பதவி போயிடுது இல்லை, பதவி போகாது, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கும் வர வேண்டும் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆனால் இது எப்படி வரும்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது எப்படி வரும்னா, ஒரு முதலமைச்சர் இருக்கிறார், அங்கே இருக்கிற போலீஸாக அவரை கைது செய்ய மாட்டான், ஏன்னா போலீஸாக அவர் கையில். ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய ஈடி வந்து கைது செய்யலாம். ஈடி யார் பேச்சை கேட்பான்? மத்திய அரசாங்கம் பேச்சை தான் கேட்பான். அப்போ தங்களுக்கு வேண்டாத முதல்வர்களை எல்லாம், தங்களுக்கு வேண்டாத அமைச்சர்கள் எல்லாம் ஈடியில் ஒரு எஃப்ஐஆர் போட சொல்லி 30 நாள் தள்ளிட்டா மந்திரிக்கால். இவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தான் கேட்குறேன். அன்னைக்கு செந்தில் பாலாஜி ஒரு இதில் இருந்தார்ல, இலாக்கா இல்லாத அமைச்சர்னு ஸ்டாலின் போட்டார், கவர்னருடைய அனுமதி இல்லாமல், அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அப்போ கவர்னர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்யும் போது மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்த பதவி நீக்கத்தை ரத்து செய்யணும்னு சொன்னீங்களா இல்லையா? ஏன் சொன்னீங்க? 2 பேரும் பதில் சொல்லுங்கள். அன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு மேலே ஒரு கவர்னர் நடவடிக்கை எடுக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு துணையாக, அவருக்கு ஆதரவாக நீங்கள் 2 பேரும் தான் இருந்தீங்க. நான் பல தடவை பேசியிருக்கேன். இப்போ உங்களுக்கு திமுகவோட ஒரு தொடர்பு வச்சுக்கிறது, அதனால தான் இந்த சட்டங்கள் தவறாக பயன்படுத்தக்கூடாது. ஈடி எப்போதும் மத்திய அரசாங்கத்தின் கையில் தான் இருக்கும். அப்போ மத்திய அரசாங்கம் நினைத்தால் எந்த ஒரு மாநில முதல்வரையும் ஒரு வழக்கை போட்டு உள்ளே தள்ள முடியும். அப்படின்னு அவங்க பதவி இழந்து விட்டால் பழி வாங்கும் நடவடிக்கைக்கு இது துணையாக நிற்கும். இப்போ சொல்கிறேன், இந்த சட்டத்தை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த சட்டத்தை உடைத்து விடும். சட்டப்படி இந்த இது செல்லாதுன்னு தான் சொல்லுவாங்க.